ஹாய்! இன்னைக்கு வந்து டே 8ல திருப்பத்தூர்ல இருக்கோம். இது வந்து என்னோட நேட்டிவ் பிளேஸ். அ நேத்து பார்த்தீங்கன்னா, டே 7 வந்து மார்னிங்கே வேக்கப் ஆயிட்டு, பீச்சுக்கு போயிட்டு, ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட சேலஞ்சஸ்லாம் பண்ணோம். கொஞ்சம் ஃபன்னா விளாகா கொண்டு போயிருந்தோம். பட் நேத்து ஈவினிங்குள்ள வந்து என்னால அத எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் நான் வந்து ட்ராவல்ல இருந்தனால என்னால வந்து அத எடிட் பண்ணி போட முடியல. நான் அத கம்யூனிட்டி டேப்லயுமே பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டா வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் கம்யூனிட்டி டேப்ல சொன்ன மாதிரி எஸ்டர்டேவும் அண்ட் டுடேவும் என்னால வீடியோ போட முடியாதுன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்து டே 8. டே 8க்கான வீடியோவ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் டே 9ல நான் டே 10ல வந்து நான் இத அப்லோட் பண்றேன். இதுதான் வந்து வாவ்! செம்ம வியூங்க. இங்க பாரு. இங்க சன்ரைஸ் ஆவுது. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரோப்ளேன் போயிட்டுருக்கு. சரியான வியூ. இந்த மாரி தான் லைஃப்ல வந்து எதிர்பார்க்காம நெறைய திங்ஸ் நடக்கும். கண்ட்ரோல்ல இருக்கிறது சில திங்ஸ், நம்ம கண்ட்ரோல் இல்லாதது நெறைய விஷயம் நடக்கும். ஸோ, அத நம்ம ஃபேஸ் பண்றதுக்கும் தயாரா இருக்கணும். ஐயோ! எத்தன டைம் பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்க தோணுதுங்க. அடடா! அண்ட் இங்க பார்த்தோன்னா, நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர மீட் பண்ணோம். அவரு வந்து வார்ம் டவுன் பண்ண போயிட்டுருக்காரு. வாங்க உங்களுக்கு அந்த பிளேஸ காட்டுறேன். இந்த ரோட்ல அப்படியே நடந்து வந்துட்டு, இங்க ஜம்ப் பண்ணோம்னா இங்க ஒரு சின்ன பிளேஸ் இருக்கும். அ இங்க தான் வந்து நாங்க அ மத்த அதர் ஆக்டிவிட்டீஸ் வார்ம் அப் பண்றது, ஒர்க் அவுட்ஸ் பண்றது, ஸ்கிப்பிங் பண்றது இதெல்லாம் பண்ணுவோம். திருப்பத்தூருக்காகன்ட்டு நான் ஒரு பேஜ் ஒண்ணு Instagramல வச்சிருக்கேன். அந்த பேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, அது மாரி நேச்சுரலான சினிமேட்டிக் வீடியோஸ் இது மாரிலாம் வந்து டாக்குமெண்ட்ரீஸ்லாம் எடுத்து நாங்க அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வியூவுமே செம்மையா இருக்கும். சொல்லப்போனா. அண்ட் இங்க வந்துருவோம். நாங்க ஃப்ரெண்ட்ஸா வந்து எப்போ வந்து எங்களுக்கு டிப்ரஷனாவோ, இல்ல ஒரு மாதிரி லோவா ஃபீல் பண்றோமோ, இங்க வந்துட்டு வர வழியில ஒரு ஐஸ்கிரீம் இல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு, இங்க வண்டிய நிறுத்திட்டு உட்காந்துருவோம். உட்காந்துட்டு கீழ பார்த்தோன்னா அப்படியே ட்ரெயின் போகும் அங்க. அப்படியே அந்த ட்ரெயின் பார்த்துக்கிட்டு, அப்படியே இந்த வியூ பார்த்துக்கிட்டு, இந்த ஊரோட அவுட்டர் வியூ செம்மையா இருக்கும். அத பார்த்துக்கிட்டே இங்க அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நைட்ல இன்னும் சூப்பரா இருக்கும். அண்ட் அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா, இங்க ஒரு ஹில் இருக்கும். இதுதான் வந்து ஏலகிரி. திருப்பத்தூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதர் லொக்கேஷன்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹில் ஸ்டேஷன் இன் மை டிஸ்ட்ரிக்ட். நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். நெறைய பேரு வெளிய இருந்தெல்லாம் வந்து டைம் ஸ்பென்ட் போறாங்க. டே 2லயோ, டே 1லயோ மென்ஷன் பண்ணியிருப்பேன். எங்க ஊர்ல வந்து நாங்க பசங்கள்லாம் டெய்லி ரன்னிங் போவோம்னு. அது இது பிரிட்ஜ் தான். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ஒரு நல்ல ஒரு சன்ரைஸ் பார்த்தோம். பீச்ல தான் அங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, எங்க நேட்டிவ்லயே ஒரு சன்ரைஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் இது மாதிரி தான் என்கிட்ட நான் ஒரு மைனஸா பார்க்குறது என்னன்னா, கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த நெனச்சு நான் பயந்துகிட்டு, அதுக்காக வந்து சில விஷயத்தெல்லாம் செய்யாம, இந்த ப்ரெசென்ட்ல வந்து வாழாம, அத சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மத்தவங்க கிட்டயும் என்கிட்டயும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து அதுதான். ஸோ நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த நெனச்சு பயப்படுறதும், அண்ட் அதுக்காக உங்களோட பர்சனல்ஸ் அண்ட் உங்களோட சந்தோஷம், ஹாப்பினஸ் இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எந்த வகையில நல்லது, எந்த அளவுக்கு கெட்டதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இப்ப பர்சனலா வந்து எனக்கு சில திங்ஸ்லாம் நான் நெனைக்கிற மாரி நடக்குது. ஸோ எனக்கு முன்னாடியே வந்து அது இன்டிமேட் ஆகுது. அது எப்படின்றது எனக்கு புரியல. அண்ட் இந்த ஒரு விஷயத்தால நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த நெனச்சு, நெனச்சு வந்து நம்ம ப்ரெசென்ட்ல வாழாம இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு வகையில அது மைனஸா தெரியுது. ஆனா, அத நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அதுக்காகவும் கொஞ்சம் எப்படி சொல்றது? சில டிசிஷன்ஸ் எடுக்கும்போதோ, இல்ல சில திங்ஸ நம்ம செய்யறதுக்கு முன்னாடியோ, அதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு, அந்த ஒரு டிசிஷன எடுக்கும்போது வந்து, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், அந்த கரெக்ட்டான டிசிஷனாவும் இருக்கும். ஸோ, இத ஒரு நான் ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அண்ட் நெகட்டிவா என்னன்னா, அத நெனச்சு பயந்துட்டு இருக்கிறதும், அண்ட் அதுக்காக சில திங்ஸ வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதும் வந்து, ஆ ஒரு வகையில நல்லது. இன்னொரு வகையில வந்து ரொம்ப திங்க் பண்றது வந்து சரியானது இல்லன்ட்டு வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நெனைக்கிறேன். அண்ட் நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வீடியோஸ் தான் வந்து அப்லோட் பண்றதுல கொஞ்சம் டிலே அண்ட் இது பண்றேன் தவிர, சேலஞ்சில வந்து நான் கரெக்ட்டா 5:00 வேக்கப் ஆகுறதுல நான் மிஸ்டேக் பண்ணல. இதோட பார்த்தீங்கன்னா, 8 டேஸ் வந்து நம்ம கரெக்ட்டா 5:00 வேக்கப் ஆயிடுறோம். சின்ன சின்ன டிலேஸ் வந்து இருக்கும்.
முன்னாடி பின்னாடி இருந்தாலும் இப்போ வந்து இருக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, 5:00 பிஃபோரே அலார்ம் அடிக்கிறதுக்கு பிஃபோரே வந்து நான் எழுந்துர்றேன். என்னோட பிரெயின் வந்து என்ன வேக்கப் பண்ண வச்சுருது. ஸோ அந்த வகையில சேலஞ்சில வந்து நான் கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கேன். இல்ல 5:00 வேக்கப் ஆயிட்டு சும்மா உட்கார்றதோ, இல்ல புக்ஸ் படிக்கிறதோ, இல்ல இது மாரி அவுட்டோர்ல ஆக்டிவிட்டீஸ் பண்றதோ வந்து அது நம்மளோட இதுதான். வேக்கப் ஆறதுன்றது மெயின் மோட்டோ. அண்ட் ஆயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம டே லைஃப்ப ஸ்டார்ட் பண்ண போறோமா? இல்ல நம்ம பர்சனல் க்ரூமிங்க்கு தேவையான திங்ஸ செய்றோமா? இல்ல பேஷனுக்காக ஏதாச்சும் பண்றோமா? அது வந்து அப் டூ உங்க விஷ் தான். ஸோ அந்த வகையில நான் இப்போ வந்து என்னோட ஃபிசிக்கலுக்காகவும், அந்த மென்டல் ஹெல்த்துக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் டெய்லியும் நான் சேலஞ்சில கரெக்ட்டா வேக்கப் ஆயிடுறேன். பட் டைம் மேனேஜ்மெண்ட்ல நான் ரொம்பவே வீக்கா இருக்கேன். ஸோ அதனால வீடியோ எடிட்டிங்லயும் சரி, அதே மாரி பர்சனல் ஒர்க்ஸ்லயும் சரி, சரியா என்னால வந்து ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ண முடியல. கான்டென்ட் எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுலயும் என்னால கரெக்ட்டா டைம் பண்ண முடியல. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் வொர்க் அவுட் பண்ணனா, எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவா போகும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம இதில நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண வந்து டைம் மேனேஜ்மெண்ட்ல தான். ஏன்னா, இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து ஒரு வேலைய செய்றதுக்கும், 1 ஹவர் இல்ல 2 ஹவர் உட்காந்து ப்ரொடக்டிவா ஒர்க் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு செம்மையா கட்டியிருக்காங்க கைஸ். வீட்டுக்குள்ளேயே வந்து வாத்து, கோழி, 2 நாய்க்குட்டி, ஃபுல்லா தென்னை மரம் வச்சுட்டு நல்லா கட்டியிருக்காங்க. சைலன்ட்டான ஒரு பிளேஸ்ல. வீடு எங்கேருந்து தெரியுமான்னு தெரியல. சூப்பரா கட்டியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அன்டில் தென் இட்ஸ் மீ ஷஷு. திஸ் இஸ் ஷஷுகா.